எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நம்ம 16th சம் பார்க்குறோம். கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்னு ஒரு பாயிண்ட்ஸு, பி, சி, டி அப்படின்னு 4 கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இந்த கோஆர்டினேட் பிளானில் நம்மளை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த 4 பாயிண்ட்ஸும் சேர்ந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஸ்கொயரான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படி நம்ம ஸ்கொயர்னு சொன்னோம்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சம்மில் பார்க்குறோம். ரொம்ப 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 ஈஸியான சம். இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து நம்ம எங்கே பிளாட் பண்ணணும், 2,1 2,1. இப்போ பாருங்கள், ஏ வந்து 2,1, பி வந்து என்னது -1,2. அப்போது இதில் எது எக்ஸு எது ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸு இது ஒய், இது எக்ஸு இது ஒய். அப்போ நம்ம எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்டு 2,1, எக்ஸில் 2ன்றது இங்கே, ஒயில் என்ன இருக்குது 1. அப்போது நம்ம இந்த பாயிண்ட் எங்கே வரும், இங்கே வரும். ஓகே, இந்த பாயிண்ட் என்னது 2,1 2,1. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பி வந்து -1,2. -1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. -1,2 2 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் வந்து எங்கே வரும், இங்கே வரும், -1,2. ஸோ இங்கே வரும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -2, -1. -2 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. அப்போது இந்த இடத்துல வரும். ஓகே, -2, -1. அடுத்த பாயிண்ட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா 1, -2. 1 இங்கே இருக்குது, -2 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வரும். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும். ஓகே, இது ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஷேப் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸ்கொயராகவும் இருக்கலாம், ரோம்பஸாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்கொயராக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, அதோட ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி அதோட டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம அதை தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். இது ஏங்கிற பாயிண்ட்ஸு, ஏ வந்து 2,1. பிங்கிற பாயிண்ட்ஸ் என்னது, இந்த பாயிண்ட்டு இது வந்து -1,2. அடுத்து சிங்கிற பாயிண்ட் என்னது, இது சி, இது வந்து -2, -1. ஓகே, இதுதான் சிங்கிற பாயிண்ட்ஸ், -2, -1. டிங்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, -2. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கொயரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம நோட் பண்ணணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஈக்குவல் டு x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சைட்ஸோட டிஸ்டன்ஸையும் நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சைடு எடுத்துக்கணும், ஏபி எடுத்துக்கலாம். ஏபியோட இது வந்து என்னது, இதுதான் பி. ஓகே, ஸோ ஏபி இந்த லைன், ஏபிங்கிற லைன், ஏயோட கோஆர்டினேட்ஸ் என்னது 2,1, பியோட கோஆர்டினேட்ஸ் என்னது -1,2. இப்போ இதோட தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போது இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ நம்ம கண்டுபிடிக்கும்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x2 - x1 -2 the whole square plus y2 - y1 the whole square. y2ன்றது 2 -1 the whole square. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணால் -3. அப்போ -3 ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ 2 - 1ன்னும் போது 1 ஸ்கொயர். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 9 + 1 = 10. அப்போ ஏபி அப்படிங்கிறது வந்து என்னது,
AB equal to 10 root 10. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிசிங்கிற சைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிசி அதே மாதிரி தான் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிங்கிற பாயிண்ட் என்னது? -1,2. இங்கே சிங்கிற பாயிண்ட் என்னது? -2, -1. இப்போ இதில் இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை. அப்போ x2 மைனஸ் x1 போது x2 வந்து -2 -1. இதுதான் நமக்கு x1ஓட வேல்யூ. x1ஓட வேல்யூ வந்து -1 ப்ளஸ் y2 வந்து -1 மைனஸ், அதுக்கடுத்து y1 the whole square. இப்போது இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -2 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -2 + 1 the whole square ப்ளஸ் இது -1 -2 ஆட் பண்ணும்போது -3 the whole square வந்துடும். அப்போது ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. இங்கே -1/2 ப்ளஸ் -3/2. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -1/2 1, 3/2ன்றது 9, -3/2னா -3 × -3 9 வந்துடும். அப்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? √10. அப்போது இதுவும் பிசியோட வேல்யூவும் √10 தான் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்த ரெண்டு சைடையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எந்த சைடு? பிசி. ஏபி முடிஞ்சு, பிசி முடிஞ்சு, அடுத்து சிடி. ஓகே, சிடி கண்டுபிடிக்கலாம். சிடி இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் வந்து எப்படி? சியோட பாயிண்ட் என்னது? சியோட பாயிண்ட் இல்லாட்டி நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு √10 நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. பிசி ஈக்குவல் டு √10 நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? சிடிஏசி, சிடிடிஏ. இது கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன ஷேப்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். எல்லா சைட்ஸும் ஈக்குவலா அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது சிடி. ஓகே, அப்போது சிடி ஈக்குவல் டு அதோட பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். சியோட பாயிண்ட் என்னது? -2, -1. இப்போ இதோட டியோட பாயிண்ட்ஸு 1, -2. இப்போது நம்ம இதில் x1 y1, இது x1 இது y1, இது x2 இது y2. அப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிடி ஈக்குவல் டு x2 minus x1 the whole squared. அப்போ 1, இப்போ 1 minus -2 the whole squared plus y2 அப்படின்றது -2 minus -1 the whole squared. இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 the whole squared கிடைக்கும். இப்போ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா -2 + 1 the whole squared கிடைக்கும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக CD ஈக்குவல் டு 3² ப்ளஸ் இங்கே -1² கிடைக்கும், ப்ளஸ் -1 the whole squared கிடைக்கும். -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? +1 தான் கிடைக்கும். -1 × -1 +1. அப்போ 9 + 1 is equal to √10. அப்போ சிடியோட வேல்யூவும் √10 நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது டிஏவோடது தான். அப்போ டிங்கிற பாயிண்ட்டு இது டி, இது ஏ. அப்போ டியோட பாயிண்ட் என்னது? டியோட பாயிண்ட் வந்து 1, -2. ஓகே, ஏயோட பாயிண்ட் என்னது? 2, 1. இப்போ இதில் x1 y1 எது? இது x1 இது y1, இது x2 இது y2. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் என்ன சொல்லுது? ஃபார்முலா என்னது? x2 minus x1 the whole squared. அப்போ x2 இங்கே என்ன இருக்குது? 2 -1 the whole squared plus y2 வந்து 1 -2 the whole squared. ஓகே, அப்போ இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா 2 - 1ன்றது 1². ஓகே, அடுத்து வந்து டிஏல இது வந்து 1².
ஆன்சர் என்ன கிடைக்கும்? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 + 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? டிஏ ஈக்குவல் டு, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 1 ஸ்கொயர், சரி 1 ஸ்கொயர்ன்றது 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 + 2ன்றது 3, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 9. ஓகே, 1 + 9ன்றது வேல்யூ என்னது? √10. அப்போ டிஏவோட வேல்யூவும் √10 தான். சரி, இப்போது எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா சைட்ஸும் ஈக்குவல் இருந்தால் எந்த ஷேப்புக்கெல்லாம் அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோம்பஸ்க்கும் இருக்கும், ஸ்கொயருக்கும் இருக்கும். அப்போ ஸ்கொயர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ டயகனல்ஸ்ன்றது என்னது? ஏசி அண்ட் பிடி, அது ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். அடுத்து நம்ம டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். டயகனல்ஸ்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசி அண்ட் பிடியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் என்ன, பிடியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏசி. அப்போது ஏசி எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ அது ரொம்ப நமக்கு தப்பே வராது. ஏன்றது என்னது? 2,1. அதுக்கடுத்து சியோட பாயிண்ட்ஸ் என்னது? -2, -1. இப்போது இதில் x1 y1 இது, x2 y2 இது. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபார்முலா என்னது? x2 - x1. அப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 the whole square. y2 - y1 the whole square. அப்போ y2 என்னது? ப்ளஸ் y2 -1 the whole square. y2லேருந்து y1 மைனஸ் பண்ணணும். ஸோ பண்ணியாச்சு. இப்போ இதோட ஆன்சர் என்ன வருதுன்னா -2 + -2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -4 ஸ்கொயர். இங்கே -1ம் -1ம் இருக்குது. ஸோ ஆட் பண்ணோம்னா -2 ஸ்கொயர். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் -4 ஸ்கொயர். இப்போ இது ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்படி தானே? அப்போ நம்ம டைரெக்டாக ஆன்சரே எழுதிடலாம். ஸோ டைரெக்டாக ஆன்சர் எழுதுகிறோம். ஓகே, இப்போ -4 × -4 வந்து 16 + 16 ப்ளஸ் இங்கே -2 × -2 4. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 20. இதுதான் ஏசியோட அளவு. ஓகே, ஏசி இஸ் ஈக்குவல் டு √20. இப்போது இதே இது பிடிக்கும் கிடச்சிச்சின்னா இந்த ஷேப் வந்து ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ பிடின்னும் போது அதுக்கான லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதோட பாயிண்ட்ஸ் என்னது? பியோட பாயிண்ட்ஸ் என்னது? -1, 2. இப்போது இங்கே பியோட பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். டியோட பாயிண்ட்ஸ் வந்து 1, -2. ஓகே, இப்போ இதில் x1 y1 இதுதான் x1 y1, இது x2 y2. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ x2 - x2ன்றது என்னது? 1 -x1 the whole square. அப்போ மைனஸ். ஓகே, ப்ளஸ் y2ன்றது -2. -2லேருந்து y1 மைனஸ் பண்ண போகிறோம். சாரி, y1ன்னு எழுதியாச்சு. ஸோ y1ஓட வேல்யூ என்னது? 2 the whole square. அப்போது இங்கே -1ஐயும் 1 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2. 1 + 1 2, இல்லாட்டி அதே கூட நம்ம எழுதிடலாம். 1 + 1 இது 1. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 + 1 the whole square. அடுத்து என்ன கிடைக்குது? -2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -4 the whole square. ஓகே, அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4, -4 ஸ்கொயர்ன்றது 16 ப்ளஸ் 16 ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 20, √20. அப்போது பிடியோடதும் ஏசி ஈக்குவல் டு √20,
அதே மாதிரி BD ஈக்குவல் டு √20 ரெண்டுமே ஈக்குவல். அப்போ டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல், டயக்னல்ஸும் ஈக்குவல், சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னும் போது நமக்கு இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் ABCD a ஸ்கொயரான்னு கேட்காங்க. எஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய்னா எல்லா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல், அதனால நமக்கு இது வந்து ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் திஸ் ஸ்கொயர்? ஏரியா மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர். ஓகே, சைடோட ஸ்கொயர் தான் நமக்கு ஏரியாவோட ஏரியா ஆஃப் ஸ்கொயர். இப்போ சைடு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ √10 ஸ்கொயர் பண்ணால் அதுதான் ஸ்கொயரோட ஏரியா. அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு √10 இன்ட்டு √10. √10 இன்ட்டு √10 என்ன கிடைக்கும்? 10. ஓகே, இதுதான் ஸ்கொயரோட 10 யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். இதுதான் ஸ்கொயரோட ஏரியா. இப்போ அவங்க கண்டுபிடிக்க சொன்னது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான். இதோட ஃபஸ்ட்டு சாப்டரோட எண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9603. ஓகே, அடுத்து நம்ம செகண்ட் சாப்டர் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.